ஸோ இந்தியன் வீடியோவில் வந்து டென்சர் அக்ரிகேஷன் பார்க்கலாம். பைட்டோஜில் வந்து எப்படி நாங்கள் டென்சர் அக்ரிகேஷன் செய்கிறாண்டு. ஸோ நாங்கள் உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாக வந்து நாங்கள் ஒரு பைட்டோஜ் டீஸ் போயிட்டுருக்கு. ஸோ பைட்டோஜ் பிகினிங்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வேரியஸ் கான்செப்ட் அந்த அக்ரிகேஷனுக்கு முதல் நான் நிறைய பார்த்தா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ட்ரான்ஸ்போஸ் அப்படி டென்சஸ் கிரியேட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன தாய் விஷயம் என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியும் அப்புறம். ஸோ இதில் வேரியஸ் மெத்தடில் டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் டோச் ஏரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என் நம்ப இல்லை டென்சர் ஃப்ளோ அதுகள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி டென்சர் கிரியேட் பண்ணுறேன்னு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து 0 கொடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ரேஞ்ச் கொடுக்கும். சரியா 0க்கு 100க்கு முடியல எனக்கு வேல்யூ சொல்லணும். டென்சரோட வேல்யூ நாங்கள் கிட்டத்தட்ட 1 டைமென்ஷன் டென்சர் கிரியேட் பண்ணி வெக்டர்னு சொல்லலாம். ஸோ எத்தனை எலிமெண்ட் பண்ணால் 10 எலிமெண்ட் வந்து தேர்ட்டாக கொடுக்குற வேல்யூ வந்து நாங்கள் 10ன்னு சொல்ல வரது எலிமெண்ட் கவுண்ட். சரி கொடுத்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா இதான் எங்களோட டென்சர். சரி நான் கிரியேட் பண்ண டென்சர் இது 1 டைமென்ஷன் டென்சர். உங்களுக்கு தெரியும் வெக்டர் 1 டைமென்ஷன் என்ன ஸ்கொயர் பிரேக்கெட் வந்து என்ன ஒரு ஸ்கொயர் பிரேக்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஸ்கொயர் பிரேக்கெட்டில் வந்து என்ன முடியும். அதான் 1 டைமென்ஷன் டென்சர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்சர் வந்து அக்ரியேஷன். ஸோ அக்ரியேஷன் ரெண்டு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் டாஸ்க் இந்த கால்குலேஷன் இப்போ லைக் மினிமம் காண்றது மேக்ஸிமம் மீன் சமேஷன் வேரியன்ஸ் இந்த மாதிரி விஷயம். ஸோ இதில் நான் சில விஷயங்களை பார்க்கலாம் சண்டைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் எப்படி காண்றது. ஸோ மினிமம் மண்டேக்கில் ஓகே எங்களோட வேரியபிள் நேம் ஏயில் வந்து எங்கள் டென்சர் ஒன்று இருக்கும். ஸோ அதில் எப்படி நாங்கள் மினிமம் காணணும். இப்போ டேரெக்டாக நீங்கள் டோச் லைப்ரரி யூஸ் பண்ணுறது டோச் இந்த வேரியபிளை கால் பண்ணி நீங்கள் காண்றாலும் என்ன எப்படி கொடுக்கலாம். என்ன மினிமம் கொடுத்தீங்களாண்டா ஏன்னு கொடுக்கணும். சரியா கொடுத்து ரன் பண்ணிங்கட்டா எங்களோட மினிமம் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டென்சரில் வந்து 0 வந்து ஸ்டார்ட். அப்போ என்ன கரெக்ட் டைம் 0 தான் மினிமம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட்லேயே நாங்கள் இந்த மினிமம் காலம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏ டாட் மினிமம். சரி ஏ டாட் மினிமம் கொடுத்தாலும் பார்த்தீங்களா என்ன எங்களுக்கு வந்து மினிமங்களெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இப்போ டிரெக்டாக வந்து இந்த பைட்டோச் லைப்ரரி டிரெக்டாக கொடுத்தும் நாங்கள் அதில் மினிமம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு டென்சர் மினிமம் கண்டுபிடிக்கலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் டிரெக்டாக இந்த மினிமம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நாங்கள் வந்து என்ன அந்த மினிமம் வேல்யூ எங்களை டென்சரில் இருக்கிற மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து மினிமமாக அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன மெத்தட்ஸ் வந்து சொல்லி. ஸோ அடுத்த வந்து வாங்கலாம் மேக்ஸிமம். சரியா மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். மேக்ஸிமம் என்ன கிட்டத்தட்ட சிம்லராக தான் இருக்கும். இப்போ டேரக்ட் நீங்கள் ஏ டாட் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்புட் அப்படி வேறு பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வேறு அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டோச் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணுறேன்டா டோச் டாட் மேக்ஸ் வந்து மேக்ஸன் விடுது மேக்ஸன் ஒன்று மேக்ஸிமம் அதில் எங்களோட வெக்டர் வேரியபிள் நேம் ஏல எங்களோட வெக்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ வெக்டர் டென்சர். ஸோ அந்த டென்சர் நேமை கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா என்ன மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 உங்களுக்கு தெரியும் பார்க்க எவ்வளோ 0 வந்து 90 மட்டும் போது வேல்யூஸ். அப்போ 90 வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து மீனை கண்டுபிடிக்கலாம். சரியா மீனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே நான் இப்போ வளமையான அப்ரோச்சே கொடுக்குறேன். வளமையான டோச் லைப்ரரி கொடுத்து ட்ரை பண்ணி டோச் டாட் மீன் இப்போ நெய்யாக கொடுக்கணும். நெய்லாம் எங்களோட டென்சர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே எரர் வருது. எரர் பார்த்தீங்கன்னா குட் இன்ஃபர் அவுட்புட் டேட்டா டைப் இன்புட் டேட்டா டைப் மஸ்ட் பி எய்தர் ஃப்ளோட்டிங் பாயிண்டோ கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இப்போ இங்கே என்ன சொல்ல வரான்டா டேட்டா டைப் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவன் சொல்கிறாங்க டேட்டா டைப் வந்து கட்டாயம் ஒன்று ஃப்ளோட்டிங் பாயிண்டாக இருக்கணும் இல்லை கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பாக இருக்கணும். அப்போ முதல் வந்து எங்கள் டேட்டா டைப்பை செக் பண்ணி பாவங்கட டென்சர் வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த பேசிக் அட்ரிபியூட்லாம் பார்த்து நாங்கள் டென்சர் அட்ரிபியூட்னா அது பார்க்காதவங்க செக் பண்ணி போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா என்ன இன்டீஜரில் இருக்குது. இண்டிலே இருக்குது. டோச் இன்டீஜரில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு முழு அண்ணிலே இருக்குது. இன்டீஜரில் இருக்குது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் மீன் கண்டுபிடிக்கணும். ஒரு டென்சரில் வந்து நீங்கள் மீனை கண்டுபிடிக்கணும். அந்த அந்த மீனை கண்டுபிடிக்கும் அந்த டென்சரில் இருக்கிற வேல்யூஸ் இருக்குது தானே அந்த வேல்யூஸ் டேட்டா டைப் இப்படி இருக்கணும். ஒன்று ஃப்ளோட்டாக இருக்கும் இல்லாட்டி கம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு இந்த டேட்டா டைப் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன இப்போ உங்களுக்கு எரர் வருது. இந்த எரர் உங்களுக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி அதை சேஞ்ச் பண்ண சிம்பிள் ஒன்றுமே இல்லை. இதில் போய் டோச் டாட் எங்களோட மீனை தானே கண்டுபிடிக்க போகிறோம். மீனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மீன் இதில் போய் ஏ டாட் டைப் பண்ண கோல் பண்ணி ப்ரெக்கெட்டுக்குள்ள நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்னா ஃப்ளாட் 32 வந்து கொடுக்க போகிறோம். சரியா ஃப்ளாட் 32 வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ளாட் 32 வந்து கொடுத்தா ஒன்றுமே இல்லை. நாங்கள் டேட்டா டைப்பை வந்து ஃப்ளட்டாடன்ட்டு அது ஃப்ளட்டான்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. எங்கள் டேட்டா டைப் எப்படி இருக்கணுமெண்டா ஃப்ளட்டாக இருக்கும். சரி இப்போ ரன் பண்ணுறேன். எரர் வருது. இங்கே ஒரு கோட் எரர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன மாதிரி செய்யணுமெண்டா ஒன்றும் இல்லை. ஏ டாட் டைப் ஓகே இதில் வந்து என்னென்னா டோச் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மீன் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த இதில் போய் என்ன செய்யணும்னா டேட்டா டைப்பை மாற்றுறேன். டேட்டா டைப்பை மாற்றுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஏற நாங்கள் எரர் அந்த அந்த செல் அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்குது. இந்த நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ குடண்ட் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நாங்கள் ஏர்லியாக வந்து எங்களோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் இருந்தது. இன்டீஜரில் இருந்தால் எங்களுக்கு எரர் வரும். அப்போ நான் அந்த கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃப்ளாட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ ஏ டாட் டைப் பண்ணி கொடுத்து அந்த டேட்டா டைப் வந்து எங்களோட டென்சன் டேட்டா டைப் என்ன ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் உங்களோட மெட்ட மெத்தட் நாங்கள் வளமையாக செய்கிற மெத்தட்லையாவது செய்யக்கூடிய இருக்குது. அப்படி சேஞ்ச் பண்ணால் செய்யக்கூடிய அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம். மீன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன அதுக்கும் மிரர்லாம் பெறுது. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அதுவும் மிரர்லாம் பெறுதுன்னா என்ன இங்கே இங்கேயும் போய் என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு போது. அப்போ இங்கே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இதில் டிரெக்டாக டைப் பண்ணுறேன். இங்கே ஒன்றும் இல்லையே டைப் அதாவது எங்களை டைப்பை சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறோம். டாட்ச் டாட் ப்ளாட் 32 சரி ப்ளாட் 32 வந்து கொடுத்துட்டு இப்போ போய் நாங்கள் மீனாக கொடுத்தோம். இப்போ வந்து எங்களுக்கு டேட்டா டைப் சேஞ்ச் ஆயிரும். நாங்கள் ஏ டைப்னு சொல்லி அது டைப் சொல்கிறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க. இப்போ நீங்கள் இதில் என்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும்டா நீங்கள் ஃப்ளட் வேல்யூ அதாவது என்ன நீங்கள் ஒரு டென்சருக்கு வந்து நீங்கள் மீன் எடுக்கிறீங்களா ஒரு மீன் காண போகிறீங்களாண்டா எவரேஜ் எடுக்க போகிறீங்களா கட்டாயம் என்ன டேட்டா டைப் வந்து என்ன ஃப்ளட்டாக இருக்கும். சரியா டேட்டா டைப் சுட் பி ஃப்ளாட். சரி அதை நான் இதில் போட்டுவிடுறேன். சுட் பி ஃப்ளாட் ஃபோ சுட் பி ஃப்ளாட் ஃபோ ஃபைண்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் த டென்சர் மீன். சரியா இப்போ இது வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வேறு டேட்டா டைப்பில் இருந்து எனக்கு இன்டீஜரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேராக வரும். இப்போ நாங்கள் இதர் வந்து ஃப்ளாட் டைப் பாயிண்ட்டுக்கு மாற்றணும், இல்லாட்டி எனக்கு கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்புக்கு மாற்ற வேண்டியிருக்கு. சரி அடுத்தது வந்து சம் காண்றது. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே நாங்கள் போகிறது டிரெக்டாக இந்த மெத்தடில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 450. இப்போ கிட்டத்தட்ட டிரெக்ட் நீங்கள் ஆப்பெல்லாம் பண்ணுறீங்க என்ன எங்கள்கிட்ட ஏன்றது எங்கள்கிட்ட டென்சர் அதுக்கு டிரெக்டாக சம் என்ற ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு சம் காணும். இது நீங்கள் டோச் மெத்தடில் போகணுமெண்டா டோச் டாட் சம் என்னோட டென்சன் நேம் வந்து ஏயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 450. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக்காக வந்து என்ன எப்படி ஒரு அக்ரியேஷன் பண்ணுறது ஒரு டென்சரில் வந்து அக்ரியேஷனுக்கு டென்சர்ன்றது என்ன இன்னும் அது உங்களுக்கு வந்து என்ன ஒரு டென்சர் இதில் வந்து நான் பார்த்து டென்சர் வந்து என்ன ஒன் டைமென்ஷனல் வெக்டர் இல்லாட்டி ஒன் டைமென்ஷனல் டென்சர் அது ஸ்பெசிஃபிக்காக வெக்டர்னு சொல்லலாம். நான் கொமனாக வந்து என்ன டீப் லேர்னிங் எம்எல் வேர்ல்டில் வந்து நான் கொமனாக டென்சர்னு தாங்க இருக்கும். ஸோ இங்கே டென்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ஃபர்தராக வந்து சில அந்த ஃபர்தராகவே இன்னும் எங்களுக்கு வந்து அக்ரியேஷனில் யூஸ் பண்ண ஒரு சில ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ்கள் இருக்குது. சரியா அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ஃபர்தராக வந்து பைட்டோச்சு பற்றி ஃபர்தராக இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்த மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை சஜஷன் இருந்தால் இந்த டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் கட்டாயம் என்ன காமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.